Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273. போர் நிறுத்தம் வேண்டுமானால் 3 நிபந்தனைகளை பின்பற்ற வேண்டும் என ஈரான் அதிபர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். மறுபுறம் ஹார்முஸ் பகுதியில் இந்திய கப்பல்களுக்கு ஈரான் அனுமதி அளிச்சிருக்கு. போர் எப்பொழுது முடிவுக்கு வரும் என்பது பற்றி சிறப்பு செய்தியாளர் சலீம் வழங்குகிற தகவல்களை நாம் கேட்கலாம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர் தான், அதாவது அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து இந்த போரை ஆரம்பித்து வைத்தார்கள். இன்று 13வது நாள். 13வது நாளில் ஒருவரை ஒருவர் மாறி மாறி தாக்கிக் கொள்கிறார்கள். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, அமெரிக்காவுக்கு வெற்றின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு, அமெரிக்காவுக்கு வெற்றி என்றாலும் போரை நான் இப்போது நிறுத்த மாட்டேன், இந்த சூழலில் இன்னும் கொஞ்ச நாள் போர் நடக்கும். ஏன் அப்படின்னா, ஈரானுடைய அதாவது அதிபர் ட்ரம்ப் சொல்வது இதெல்லாம், ஈரானுடைய பெரும்பாலான ஏர்ஃபோர்ஸை அழித்து விட்டோம், ஏவுகணைகளை அழித்து விட்டோம், அந்த ஏவுகணைகள் தயாரிக்கக்கூடிய ஃபேக்ட்ரியை மட்டும்தான் அழிக்கணும், அதையும் முடிச்சுட்டு வந்துட்டோம்னா நாங்கள் கம்ப்ளீட்டாக முடித்த மாதிரி. நாங்கள் 2 வருஷத்துக்கு ஒரு முறை மறுபடியும் ஈரானோட போர் செய்யாமல் இருக்க இது எங்களுக்கு தேவைப்படுகிறது. அதனால் எங்களுக்கு வெற்றி கிடைத்து விட்டது, இருந்தாலும் கொஞ்ச நாள் போர் நடக்கும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்கிறார். ஈரான் அதிபர் என்ன சொல்கிறாருன்னா, ரஷ்யாவும் பாகிஸ்தானும் என்கிட்ட பேசினாங்க, போர் நிறுத்தணும் அப்படின்னா 3 நிபந்தனைகள் இருக்குது. 1, ஈரானுடைய உரிமைகளை அங்கீகரிக்க வேண்டும். ஈரானுடைய உரிமைகள் அப்படின்னு சொல்லி அவர் தெளிவாக சொல்ல, அதாவது ஆயுதங்கள் வைத்துக்கொள்வது, மற்றபடி சராசரியாக இயங்குவது, அணு உலைகள் தொடர்பான அந்த விஷயங்களை சொல்ல வராரா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் முன்வைக்கப்படுது. ஈரானுடைய உரிமைகளை மதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் முதல்ல தாக்கியிருக்காங்க, அந்த சேதத்துக்கான இழப்பீடை தர வேண்டும். கண்டிஷன் 3, இனி எதிர்காலத்தில் இது போன்ற ஒரு தாக்குதல் ஈரான் மேலே நடக்காமல் இருக்க சர்வதேச நாடுகள்லாம் உத்தரவாதம் அளிக்க வேண்டும். இந்த 3 நடந்ததுன்னா நாங்கள் போர் நிறுத்தத்துக்கு தயார் அப்படின்னு சொல்லி ஈரான் தரப்பில் அதிபர் சொல்லியிருக்கிறார். லேட்டஸ்ட் தகவல் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நமக்கு அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் என்று அழைப்போம், ஈரானுக்கு ஒட்டியுள்ள கடல் பகுதியாக மற்ற கப்பல்களை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. அப்படி தாக்குதல் நடத்தப்பட்ட அந்த காட்சிகளை பார்க்கலாம். இன்னொரு பக்கம் ஈரான் மற்ற கப்பல்கள், அதாவது அமெரிக்கா, இஸ்ரேல், இந்த 2 பேருக்கு யார் நண்பர்களோ அவர்களை தாக்கி வருகிறார்கள். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னாங்க, நாம் முன்னாடி ஈரான் கிட்டேருந்து நிறைய வாங்கி வந்தோம், ரஷ்யா கிட்டேருந்து நிறைய வாங்கி வந்தோம், அமெரிக்காவுடைய தலையீட்டால் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் பிரச்சனை, அமெரிக்காவுக்கும் அவங்களுக்கு ரஷ்யாவுக்கும் பிரச்சனை, இதனால் இந்தியா வாங்கக்கூடாதுங்கிற மாதிரிலாம் கண்டிஷன் அமெரிக்கா போட்டாங்க. அதனால் நம்ம ஈரான்கிட்ட வாங்குறதையும் குறைச்சிருந்தோம், ரஷ்யா கிட்ட வாங்குறதையும் குறைச்சிருந்தோம். பட் இப்போ ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்திய கப்பல்களை நாங்கள் அனுமதிக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. அப்படி வெற்றிகரமாக இந்திய கப்பல் அந்த ஸ்ட்ரெயிட்ஸ் ஆஃப் ஹார்முஸ் என்ற பகுதியில் சேதமில்லாமல் வந்து விட்டதாக இந்திய அரசு சார்பாகவும் தகவல் சொல்லப்பட்டிருந்தது. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, அமெரிக்கா அவங்க ஒரு சில வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், ஈரானிய ஏர்ஃபோர்ஸை நாங்கள் எப்படி தாக்கியிருக்கோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி வீடியோ ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கலாம். இதே போல் ஈரான் இஸ்ரேல் சேர்ந்து தாக்கியதில் ஈரானில் அதிகமான சேதம், அதே போல் ஈரான் தாக்கியதில் இஸ்ரேல்லையும் சேதம் ஏற்பட்டிருக்கு, ஈரான் பக்கத்தில் உள்ள அமெரிக்கன் பேசிஸ்லேயும் சேதம் ஏற்பட்டிருக்கிறது. ஈரான் ஒன்று மட்டும் தெளிவாக சொல்கிறாங்க, நாங்கள் சரண் அடைவோம் என்று அமெரிக்கா நம்பினால் அது அவர்களை சார்ந்தது, சரணடைவோம் என்ற பேச்சுக்கே இங்கே இடம் கிடையாது, கடைசி வரை போராடுவோம். ஆனால் போர் நிறுத்தம் வேணும் அப்படின்னா இந்த 3 கண்டிஷன் அப்படின்னு சொல்லி நாம் ஏற்கனவே குறிப்பிட்ட
அந்த 3 கண்டிஷனை முன் வச்சு சொல்லியிருக்காங்க. அமெரிக்கர்கள் சற்று குழப்பமடைந்திருக்காங்க. ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, நாங்கள் ஜெயிச்சிட்டோன்னு சொல்கிறாரு, ஆனால் போரை நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ போரை எப்போது நிறுத்துவார் என்ற கேள்வி முன்வைக்கப்படுகிறது. அதுக்கு ட்ரம்ப் தரப்பில் சொல்லப்படுற தகவல், அவங்களுடைய ஆயுத தயாரிப்பு குடவுன்களையும் ஃபேக்ட்ரிகளையும் அழித்த பிறகு இந்த போர் நிறுத்தம் என்று சொல்கிறார். அது எப்போது என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். ஈரான் சொல்லிட்டாங்க, எங்களோடு நட்பில் இருக்க நாடுகளுடைய கப்பல்களை, எண்ணெய் கப்பல்களை இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸில் அனுப்புவோம். அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் நெருக்கமாக இருக்க நாடுகளுடைய கப்பல் இங்கேருந்து நகராது அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஈரான் இது சொன்னது மட்டும் இல்லாமல் கடலுக்கு அடியில் கன்னிவெடி வைக்கிறார்கள். எங்களை சார்ந்த போட்டுகளோ கப்பல்களோ வந்தால் அந்த கன்னிவெடிகள் பட்டு தூளாகிவிடும் என்ற அடிப்படையில் ஈரான் செயல்பட்டு வருகிறார்கள். அந்த கன்னிவெடி வைக்கும் போட்டுகளை நாங்கள் குறிவைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லி வருகிறார்கள். எப்பொழுது போர் முடிவுக்கு வரும் என்பது அதிபர் ட்ரம்பின் கையில் இருப்பதாக சர்வதேச போர் வல்லுநர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நன்றி சலீம், உங்களுடைய தகவல்களுக்கு. Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions, call 9444227273.